Hi guys, this is dietitian Priyadarshini and நான் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு சிம்பிளான சவுத் இண்டியன் டயட் பிளான் தான். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு லூஸ் வெயிட் ஆர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்லாம். அண்ட் இதில் வந்து நான் ரைஸோ இல்லை ரோட்டியோ வந்து நான் ஆட் பண்ணல. பட் ஸ்டில் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஹாவ் அ ஸ்மால் கட்டோரி ஆஃப் ரைஸ் ஆர் ஒன் மீடியம் சைஸ் சப்பாத்தி வித்தவுட் ஆயில். ஓகே, ஸோ ஹியர் ஐவ் ஷேர்ட் some ladies finger with ப்ரான்ஸ். ஓகேவா, இது வந்து ஒரு வெண்டைக்காய் பொரியல் வித் எறாவோட. அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் கீரை, சிறுகீரை வித் பருப்பு போட்டு அண்ட் சம் பீர்க்கங்காய் பொரியல் வித் எறா. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆம்லெட் அண்ட் அ ஃபிஷ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோல்சமாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இல்லை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர். ஏன்னா நிறைய காய்கறிகள் கீரையாக இருக்கிறதுனால யூ ஹாவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் ஃபார் யுவர் பாடி. அண்ட் லீன் ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக அளவு வந்து உங்கள் பாடியை வந்து ஓவரால் டெவலப்மெண்ட்காக க்ரோத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணும். மசில் லாஸ் அதெல்லாம் இல்லாமல் அதிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லீன் ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணும். அது வந்து இந்த எறால பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஓகே, அண்ட் கீரை இஸ் ஜென்ரலாகவே வந்து ஃபோலேட் நிறையா இருக்கும், அயன் நிறையா இருக்குது, கால்சியம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து திஸ் பர்டிகுலர் டயட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ இந்த வெண்டைக்காய் அண்ட் பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. டு பி ப்ரிசைஸ் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான அளவு ஃபைபர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மில்லிகிராம் டெய்லி தேவைப்படுது. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி அதிக ஃப்ரெஷ்ஷான வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வித் லிட்டில் பிட் ஆஃப் ப்ரோட்டீன், ஐ மீன் ஃப்ரெஷ் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலே வந்து அதில் வி கெட் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். ஸோ அது போல் தான் இந்த டயட் பிளானில் வந்து நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே அதிக அளவு கொஞ்சம் காய்கறிகள் நீங்கள் எடுக்கணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயில் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், 2 ஸ்பூனை வந்து நல்லா வந்து ஆயிலை வந்து அந்த இரும்பு கல்லில் வந்து நல்லா ஸ்மியர் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணேன். ரொம்ப ஆயில் கம்மியாக தான் இருக்கும். இட் இஸ் அ ஃப்ரைட் ஃபிஷ், ஐ அக்ரி. பிகாஸ் எல்லாராலையும் ஓடிஜியோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது அவனை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய ஃபிஷ் ஃப்ரை. ஆயிலே இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் அது. ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணது. இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை மீன். ஓகே, ஸோ இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் வந்து கீரை கடையல் பண்ணியிருக்கேன். கீரை கடையல் எதில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண் சட்டி வந்து ரொம்ப டைம் எடுக்காத. மார்னிங் வந்து இப்போது ஸ்கூல் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா தான் இல்லை, கொஞ்சம் ஏர்லியாக வந்து பருப்பை வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பை வந்து இஃப் யூ ஸ்டார்ட் குக்கிங் அது சீக்கிரமாக மசிஞ்சிடும் அண்ட் தென் யூ கேன் ஆட் த கீரை. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணால் the டேஸ்ட் வில் பி அமேசிங். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ கீரை பருப்பு கடையல், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப மினிமனான ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீன் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அது இல்லாமல் எனி கைண்ட் ஆஃப் சீ ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜிங்க்குன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எதுக்கு ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், அது வந்து எல்லாத்துலேயும் வந்து கிடைக்காது. ஜென்ரலாக வந்து சீ ஃபுட்ஸில் அதிகமாக இருக்கும். அது என்ன ஹெல்ப் பண்ணுது நம்ம பாடிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து கேன்சர் செல்ஸு இதெல்லாம் வந்து க்ரோ பண்ணாது, கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சீ ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பிளேட் ஃபுல் ஆஃப் லைக் என்ன அதிகமாக இருக்குது இந்த மீலில் நான் சர்வ் பண்ணது பார்த்திங்கன்னா விட்டமின் கே இருக்குது, விட்டமின் சி இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து விட்டமின் ஏ இருக்குது அண்ட் வந்து விட்டமின் பி12 எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஓவரால் பாடி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், மசில் டேமேஜ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வைட்டமின்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் விட்டமின் கே வந்து ப்ரான்ஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காயில் இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளட் கிளாட்டிங். சிலருக்கு வந்து இப்போது ரத்தப்போக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி டைமில் வந்து ப்ளீடிங் ஸ்டாப்பே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வெண்டைக்காயை வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அயனும் கிடைக்கும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வைட்டமின் கேவும் கிடைக்கும், உங்களுக்கு அது ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, so that's it guys. In case if you're interested in following my channel, it is Diets by Darshini. You can follow for regular updates on nutrition. Thank you.